இன்னும் ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம்னா உங்க மைக்ரோபயோம் தான் உங்க கைரேகை மாதிரி. அது ரொம்ப யூனிக். உங்களுக்கு முதல் டோஸ் உங்க அம்மா கிட்ட இருந்து பிறக்கும் போதே கிடைச்சது. பர்த் கெனால் வழியா போகும்போது நீங்க அவங்க பாக்டீரியாவை கோட் பண்ணிக்கிட்டீங்க. சி செக்ஷன் பேபிஸ் அவங்க என்னன்னா அவங்களுக்கு வேற ஸ்டார்டர் பேக் கிடைக்கும். அதனாலதான் ரிசர்ச் காட்டுது அவங்களுக்கு இந்த அலர்ஜிஸ் இம்யூன் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம். நீங்க சாப்பாடை பத்தி எடுத்த ஒவ்வொரு முடிவும் லிட்ரலி மென்டலி நீங்க யாருன்னு ஷேர் பண்ணிருக்கு. வைல்டா இருக்கு இல்லையா? இப்போ இந்த சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஏன்னா மில்லியன் கணக்கான மக்களுக்கு இது ஆல்ரெடி ஆயிடுச்சு. உங்க கட் லைனிங்ல ஒரு ஃபோர்ட்ரஸ் வால் மாதிரி இருக்கும். ஒரு செல் திக்கா டைட்டா பேக்டா. ஆனா இந்த வால் பிரேக் டவுன் ஆகும்போது இன்டெஸ்டைனல் பெர்மியபிலிட்டி அல்லது லீக்கி கட்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல ஒருபோதும் என்டர் ஆகக்கூடாத விஷயங்கள் லீக் ஆகுது. தட் இஸ் யுவர் பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ். இது உங்க இம்யூன் சிஸ்டம் தான் இத இன்வேடர்ஸா பார்த்து வார் போடுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த வார் உங்க குடல்ல மட்டும் நிக்காது. இன்ஃப்ளமேஷன் நெடுஞ்சாலே அந்த இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸ் வேகஸ் நர்வ்னால நாம பேசின அந்த ஹைவேல டிராவல் பண்ணி உங்க மூளைய லாரி மாதிரி அடிக்கும். இத நியூரோ இன்ஃப்ளமேஷன் சொல்றாங்க.